வச்சிருக்கிற வாழை மரங்களில் எப்போவும் ஏதாவது ஒன்று விழுந்துடும், இல்லைன்னா காயோடு விழணும். இந்த தடவை நல்ல காய், வறுக்கிற காய் இருக்கிறது, அது அப்படியே விழுந்துருது. என்ன பண்ணுறது அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்டா. திறந்து பார்த்தா அந்த காய் எனக்கு மனசே ஆகலை. அப்படியே தூர தான் போட்டிருப்போம் யூஸ்வலாக. சரி, இதை சமைச்சு தான் பார்க்கலாமே. இதில் கேரளாலெலாம் நேந்திரங்காயோட தோலில் தோரன் பண்ணுறது இல்லையா, இந்த வாழைக்காய் தோலில் கறி பண்ணுறோன்னா பொரியல்னு சொல்லுவோம், கறின்னு சொல்லுவோம். பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நல்லா அதை வாழைக்காயை வாழைப்பூலேருந்து அப்படியே பூவாக பெருசாக வந்தது, அதை எடுத்து வாழைப்பூ வர வரைக்கும் இருக்கிற காய்களை எடுத்து அதை நல்லா கழநீரில் அலம்பி, கழநீர்லேயே அரிசியை கலந்து தண்ணியிலே அலம்பி போட்டு உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சு வடிய வச்சுட்டு அதில் உப்பு, காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு இதை நல்லா போட்டு கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணி, இதில் என்னோடய இரும்பு கடாயில் அதுவும் ஹாட் பிளேட்டில் வச்சு அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி மெதுவாக ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துட்டு ஒரு கை கருவேப்பிலை மேலே போட்டு அதை எடுத்த உடனே கிறிஸ்பி அவுட் சைட் அண்ட் சாஃப்ட் இன்சைட். செம்ம டேஸ்டி. சேனக்கிழங்கு தான் கறி பண்ணியிருக்கேன்னு நினச்சா நான் தான் அதை வாழைக்கான்னு சொன்னேன். அதுவும் தோலோட வாழைக்காய், பிஞ்சு பேபி பிளான்டன்ஸ்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்பினேன்.